ட்ரம்ப் தான் இந்த உலகத்துக்கே வரி போடுவாரு. ஆனா, அவருக்கே ஒரு கண்ட்ரி வரி போட்டிருக்கு. அதுதான் நம்ம இந்தியா. அமெரிக்காவ பொறுத்தளவுக்கு அவங்க எல்லோ பீஸ் மஞ்சள் பட்டாணிய அதிகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நாடா இருக்காங்க. ஆனா, அதே நேரத்துல இந்தியா மஞ்சள் பட்டாணிய அதிகமா இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு நாடா இருக்கு. இந்த நிலைமையில இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகுற மஞ்சள் பட்டாணிக்கு 30% டாரிஃப் போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால அமெரிக்கால எந்தெந்த மாகாணங்கள்லாம் மஞ்சள் பட்டாணி நெறைய விளையுமோ, அந்த மாகாணங்களுடைய செனட்டர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்க்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. குறிப்பா நார்த் கரோலினா, டக்கோட்டா இந்த மாரியான மாகாணங்கள்ல இருந்து. அதையும் தாண்டி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் சைன் ஆக போகுது. அதை ஐரோப்பிய யூனியனினுடைய பிரசிடென்ட் உர்சுலா வேண்டர்லைனே மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு அமெரிக்காவை கடந்து ஒரு புது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜால இந்த ஒரு டாக்ஸ் இம்போசிஷன் இந்தியா அமெரிக்க பொருளுக்கு போட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. இந்த மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடி.